அப்படின்னு நம்மாழ்வார் பாடினார்னு ராமானுஜருடைய நிர்வாகமே இதில் காணப்படுகிறது. ஆழ்வார் திருநகைக்காரா திருந்தி அவர்களுக்கு பல்லாண்டு பாடினார்னு வச்சுக்கலாம். ஸ்வேதத்வீபவாசிகள் வர அவர்களுக்கு பல்லாண்டு பாடினார்னு கொள்ளலாம். அப்ப அந்த தீபத்தில் இருக்கிறவாளும் ஜம்பூ தீபத்தில் இல்லையேன்னு ஆசைப்படுறாளோ இல்லையோ, நல்ல வேளை அந்த கட்டம் இல்லாம ஜம்பூ தீபத்துல நாம பிறந்துட்டோமே, வேற எங்கேயும் இல்லை. கண்ணன் பிறந்த ஜம்பூ தீபத்திலே பிறந்திருக்கும். ஜம்பூ தீபத்துல நிறைய வருஷங்கள் உண்டு. கிம் புருஷ வருஷம், பத்ராஸ்வ வருஷம், கேதுமால வருஷம், இப்படிங்கிறதுல நிறைய வருஷம். நாம் இருக்கிறது பாரத வருஷத்தே. அந்த கிம்புருஷ வருஷம், கேதுமால வருஷம், பத்ராஸ்வ வருஷம், இந்த மாதிரி நிறைய வருஷங்கள் இருக்கு பாருங்க. அங்கே ஹயகிரி ரூபத்துல பெருமாள் இருக்கார், இந்த ரூபத்தில் இருக்கார், அந்த ரூபத்தில் இருக்கார், வராக ரூபத்தில் இருக்கார், என்ன ஒன்னொன்னுத்துக்கு ஒன்னொன்னு சொல்லும். அதுல சொல்லும் போது நடுவில் இருக்கிற பாரத வருஷத்தில் கிருஷ்ண ரூபத்துல சேவை சாதிக்கிறான்னு ஆண்டாள் பார்த்தா, இதுக்குத்தான் அந்த வருஷம் நல்ல வேலை இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா நீங்க வேற எந்த வருஷத்திலேயானு போய், இங்க வருஷம்ங்கிறது இடத்தை குறிக்கும், காலத்தை குறிக்காது. ஏன்னா பாரத வருஷம், கிம்புருஷ வருஷம், பத்ராஸ்வ வருஷம், கேதுமால வருஷம்ங்கிறதெல்லாம் நம்ம ஜம்பூ தீபத்தையே 9 நவ வருஷங்களாக பிரித்தது. அப்ப அந்தந்த வருஷத்துல ஒத்தொத்தர் இருக்கார். கிருஷ்ணானுபவம் அங்க போனா கிடைக்குமா? இங்க இருந்தா தானே கிருஷ்ணானுபவம் கிடைக்கும். அதனால வையத்து வாழ்வீர்கால்னா லீலா விபூதியில பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் பூமண்டலத்துல பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் ஜம்பூ தீபத்துல பிறந்தவர்களே வாழ்பவர்கள், அதிலேயும் பாரத வருஷத்துல பிறந்தவர்களே வாழ்பவர்கள். பாரத வருஷத்துல பிறந்துட்டா போருமா? நாமும் தான் பிறந்திருக்கோம், தெற்கு கோடியில பிறந்திருக்கோம். எத்தனையோ பேர் வடக்கு கோடியில பிறந்திருக்கலாம். ஆனா மதுரை இருக்கிறது எங்கே? அங்கன்னா பிறக்கணும். அங்க பிறந்தமானா ஆண்டாளதான் சொன்னா. இல்ல மத்த இடத்துல பிறந்திருந்தான்னா அவ பிறந்ததே தெற்கு கோடியில தான். ஆண்டாள் உட்பட அனைவரும் பிறந்தது தெற்கே, நாம பிறந்திருக்கோம். ஆனா அந்த இடத்துல பிறக்காது போயிட்டோமேன்னா அதுவே குறைவுதான். கோபிமார்களுக்குத்தான் அந்த ஏற்றமே. மற்ற பேர் பிறந்ததை குறைவா நினைச்சுக்கிறாளான்னா ஆழ்வார் பாசரங்கள்லாம் அப்படித்தானே இருக்கு. ஆழ்வார் திருநகரில் இருக்கார், திருநகரியில திருமங்கி ஆழ்வார் இருக்கார். சௌக்கியமா இருக்கீரானா? இங்க வையத்து வாழ்வீர்கள்னு இருக்கும் இல்லையோ. திருமங்கி ஆழ்வார் சொல்றார், ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன், நான் வாழ்ந்துட்டே பயப்பட்டுட்டே இருக்கேங்கிறார். நன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறவாளேன்னு ஆண்டாள் கூப்பிடுறா. என் வாழ்க்கையே பயமா இருக்கேங்கிறார் திருமங்கி ஆழ்வார். ஏன்னா அவர் கோகுலத்தில் இல்லையே, எங்கேயோ இருக்காரோ இல்லையோ. அதனாலதான் ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். ஒரு ஆற்றங்கரையில மரம் இருக்குன்னா அது பயந்துட்டே இருக்கும். எப்ப வெள்ளம் வருமோ மரத்தை வேரோட பிச்சுன்னு போடுமோன்னு பயப்படுமா. அதை போல நான் எங்கேயோ தெற்கு கோடியில உட்காந்து எப்ப இந்த அகங்காரம் மமகாரம்ங்கிற வெள்ளம் வந்து என்ன தூக்கின்னு போடுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். ஆற்றங்கரையில் இருக்கிற மரத்தை போல அஞ்சுகின்றேன்னார். ஆழ்வார் சொன்னார், வாழ்ந்தார்கள், வாழ்ந்தது மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து. எல்லாம் எத்தனை பேர் வாழ்ந்ததை நாங்க பார்த்திருக்கோம். ஆண்டாள் நன்னா கூப்பிடுறா, வையத்து வாழ்வீர்கள்னுட்டு. ஆழ்வார் வெய்யறார், வாழ்ந்தார்கள், வாழ்ந்தது மாமழை மொக்குளில் வாழ்ந்து மாய்ந்து. எல்லாம் வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்றமே தவிர இந்த ராஜாக்கள்லாம் இங்க எப்படி தெரியுமோ வாழ்ந்திருக்கிறார்கள்? வாழ்ந்ததெல்லாம் மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து ஜலபுத்புதத்தை போலே வாழ்ந்தார்கள். மழை பெய்யும், தெருவோரமா ஜலம் அடிச்சுன்னு போகும். அப்ப நீர் குமிழி தோன்ற சொல்லியோ, அது எத்தனை நேரத்துக்கு நிற்கும்? அடுத்த மழை துளி அதன் தள்ள விடற வரைக்கும் நிற்கும். அது வரைக்கும் அது ஒரு 2 அடி 3 அடி போகுமே தவிர அது போறதுக்குள்ள வெடிச்சு போடுற சொல்லியோ. நாம இங்க வாழ்ந்தோம் வாழ்ந்தோம்னு சொல்றதெல்லாம் இந்த நீர்க்குமிழி ஆட்டம் தான் இருக்குன்னு ஆழ்வார். எல்லாம் ரொம்ப நன்னா நீர்க்குமிழி இருக்கேன்னா தட்டுன்னு அடுத்தது விடற சொல்லியோ. பகவானுடைய நிகிரகம்ங்கிற கோல் விடற வரைக்கும் தான் இவன் வாழ்க்கை. விழுந்ததுன்னா அடுத்த நிமிஷம் வாழ்க்கை இல்லை. பாட்டுல சொல்லச்சே, வாழ்ந்தார்கள், வாழ்ந்தது மழமொக்குளில் மாய்ந்து மாய்ந்துன்னு ஆழ்வார் சொல்லலே, மாமழை முக்குளின்கிறார். இது சின்ன மழையா இருந்ததுன்னா அந்த நீர்க்குமிழி கொஞ்ச தூரம் போகும். பெரிய மழையா இருந்ததுன்னா சடசடன்னு அடுத்தது விழுமோ இல்லையோ. அப்ப ஒரு அடி போறதுக்குள்ளேயே அந்த மழை முக்குள் போயிடும்னு அர்த்தம். அதனாலதான் மாமழ முக்குளில் மாய்ந்து மாய்ந்து இப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை. ஆழ்வார் சொல்றதை பார்த்தாலும் ஓ இப்படி வாழறேனேன்னு பயப்படுறார். திருமங்கி ஆழ்வார் ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேங்கிறார். இதே ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்? மதுரைப்புறத்துக்கு என்ன உய்த்திடுமின், கோவர்த்தனத்துக்கு என்ன உய்த்திடுமின், பாண்டிவடத்துக்கு என்ன உய்த்திடுமின். தான் சிவில்லிபுத்தூர்ல அழகா பெருமாளை சேவிச்சில் இருக்காமல் பாஷர் என்ன பண்றா? என்னை கொண்டு போய் கோவர்தனத்துல போட்டுருங்கோ, அப்பதான் தப்பிப்பேன். என்னை கொண்டு போய் மதுரைப்புறத்துல விட்டுடுங்கோ, அப்பதான் தப்பிப்பேன்னா அப்ப இங்க இருக்கிறதுல திருப்தியே இல்லைன்னு அர்த்தம். இவர்கள் இங்க வாழறாளே தவிர வாழறா அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். நன்னா வாழறாளான்னா இல்லை. ஒருத்தரை கேட்போம், என்னமா இருக்கீள், சௌக்கியமா இருக்கீளான்னு கேட்போம். இருக்கேன்னு பதில் வருது பாருங்க. அப்படின்னா அவர் இருக்க வேண்டியபடி இல்லைன்னு அர்த்தம். சௌக்கியமா இருக்கீளான்னு கேட்போம், இருக்கேன். அதே போலத்தான் ஆண்டாளும் சொல்லிட்டாப்போ, சிவில்லிபுத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்கீளான்னா வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்ந்துட்டு இல்லை, வாழ்ந்துட்டு இருக்கேன்.
அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். அதனால வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழ முக்குளில் இன்னும் நாம் வாழ்ந்தது இங்க இருக்கிறதுக்கு ஆசை இல்லை. இங்க கொண்டு போய் கோவர்தனத்துல விட்டுடுங்கோ, மதுரைப்பட்டினத்துல விட்டுடுங்கோன்னா அப்ப அங்க இருந்தால்தான் வாழ்ச்சின்னு இவர்கள் உள்ளத்துல இருக்கு. இது இவ்வளவு தூரம் இல்லை. இப்போ வாழ்ந்தே போம் நீரேனுட்டு பகவத் தரிசனம் கிடைக்கலேனுட்டு திருமங்கியாழ்வார் வெச்சுட்டே போயிட்டார். இங்கேயாவது ஆண்டாள் நன்னா கூப்பிடுறாள் சொல்லி வையத்து வாழ்வீர்கள்னுட்டு இதுக்கு நேர திருமங்கியாழ்வார் என்ன சொன்னார்னு பார்ப்போம். பாசவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் நும்மை ஒரு கால் காட்டி நடந்தாள் நாங்கள் உய்யோமே. திருவிந்தளூர்ல பரிமளரங்கநாதனை சேவிக்கணும்னு வந்தார். காவேரி தீர ரசிகனாக சயனிச்சுருக்கார் பெருமாள். இவர் வந்த உடனே சேவையாகும் நினைச்சுன்னு எதிர்பார்த்துன்னு வந்தார். மன பாரிப்போட வந்தார். ஆனா பாரிப்பு நிறைவேறல. பெருமாள் கதவு சாத்துட்டார். 11:45 சாத்தியாச்சு. நாம இருந்தா நம்ம கிட்ட சேவை வாங்கிக்கிறதுக்கு நீங்க இந்த பெருமாளுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கும். திருமங்கியாழ்வாருக்கு அதை பண்ண தோணுமா? எப்படியாவது சேவிச்சுடணுமேங்கிறதுக்காக துடிச்சார். இப்ப சேவிக்கணும்னா இல்லையா, அர்ச்சக சுவாமி இப்பதான் இல்லத்துக்கு இருக்கார். அவர் இனிமே 4:30 மணிக்கு தான் வருவர், இரும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். கோவம் வந்துருத்து திருமங்கியாழ்வாருக்கு. இத்தனை நாளும் உன்னை போற்றி போற்றி பாடினத்துக்கு இதுதானா நீ நமக்கு கொடுப்பது? வந்த உடனே கூப்பிட்டு சேவை கொடுத்து உச்சியை தொட்டு முகர்ந்து பார்த்து ஆழ்வீர் வந்தீரான்னு தழுவி முழிச்சி அணைத்து பேசுவீர்னு எதிர்பார்த்து வந்தால் ஒன்னும் இல்லாம கெடுத்துட்டீரே. கோவம் வந்துருத்து ஆழ்வாருக்கு. ஆண் பாவனையோடையே ஊடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம். உன்னை போய் சேவிச்சேனே, இந்த நேரத்துல வேற ஏதானு பண்ணிருந்தா சுகத்தியான அனுபவிச்சிருக்கலாம். உம்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெத்தோம் பாசவல்லீர் இந்தளூரீரே வாழ்ந்தே போம் நீரே. நன்னா வாழ்ந்துன்னு நீரே சனிச்சுன்றும். இனிமே இந்த ஊர் பக்கம் நான் வரவே இல்லை, நான் போயிட்டு வரேன்னு திருவங்கி ஆழ்வார் சொல்லணும்னா ஒரு ஆழ்வார் வெறுப்பா வாழ்ந்தே போம் நீரேங்கிறார். ஆண்டாள் ஆசையா வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிடுறான். அப்ப இது வாழ்ச்சியா அது வாழ்ச்சியா? பெருமாளுக்கு கொஞ்சம் பயமா போச்சு. கிடைச்ச ஒரு திருவங்கி ஆழ்வாரும் போயிட்டார்னா அதனால அவர் கூப்பிடணுங்கிறதுக்காக ஆழ்வீர் இப்படி நீர் கோவிச்சுக்கலாமா? நான் அர்ச்சாவதாரம் இல்லையா? அர்ச்சா திவ்யதேசங்கள் எல்லாம் எப்போதும் நாழிகைக்குட்பட்டுத்தானே நடந்தாக வேண்டும். நீரானா நாழிகையே இல்லாம நடக்கணும்னு சொல்றீரே, அர்ச்சக சுவாமி ஓய்வு எடுக்க வேண்டாமா? நமக்கு ஓய்வு கிடைக்காதா? என்ன பெருமாள் ஏதோ சமாதானம் சொல்ல பார்த்தார். அதுக்கு இன்னும் கோபம் ரெட்டிப்பாடுது. சில சமயத்துல கோபம்னா பேசாம போயிடுறது நல்லது. அதை தணிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏதானு பேச ஆரம்பித்து அது இன்னும் 2 மடங்கு ஆயிடும் இல்லையோ. திருமங்கை ஆழ்வாருக்கு கோபம் இன்னும் கூடி போடுத்து. நல்லார் அறிவீர் தீயார் அறிவீர் எல்லாம் அறிவீர் ஈதே அறியீர். உமக்கு எது தெரியாது? நல்லவா ஆறு தெரியும், தீயவா ஆறுன்னு தெரியும். எல்லாம் தெரியுமே தவிர திருமங்கை ஆழ்வார் யாருன்னு மட்டும்தானே உமக்கு தெரியாது. புரிஞ்சுட்டேன். நும் அடியார் எல்லாரோடும் ஒக்க எண்ணி இருத்தீர் அடியேனை. உம்முடைய மற்ற ஆழ்வார்கள் பக்தர்கள் இருக்காளே அவளோட என்ன சமம்னு நினைச்சுட்டீரா? வரச்சேவான்னு சேவை கொடுக்கறதுக்கு, போறச்சே போ கிடையாதுன்னு சொல்றதுக்கு அதெல்லாம் நாம் ஆளல்ல. நாம் இப்ப சேவிக்க வந்திருக்கோம்னா தேவரீர் இப்ப சேவை சாதித்துத்தான் தீர வேண்டும். நான் நம்மாழ்வார் இல்லேன்னு விட்டார் திருமங்கி ஆழ்வார். ஏன் இப்படி சொல்றாருன்னா, நம்மாழ்வாரால உம்மோட சேர்ந்து 10 பாட்டு நன்னா அழவும் பிரிஞ்சு அழறதுக்கு முடியும், உம்மோட சேர்ந்து சுகமா பாடுறதுக்கு முடியும். நம்மால ரெண்டுமே முடியாது. வியாக்கியானத்தில் எழுதி வச்சார், திருமங்கி ஆழ்வார் சோழ தேசத்தவர்களை போலே, நம்மாழ்வார் மலையாள தேசத்தவர்களை போலே. என்ன, நம்மாழ்வாருடைய திருத்தாயார் திருவன்பரிசாரத்து பெண் உடையனங்கையார், அது மலையாள திவதேசம் இல்லையோ. என்ன வித்தியாசம்னா, மலையாளத்துக்காரான் 4 நாளை சேர்த்து வச்சு சாப்பிடவும் முடியுமா, 4 நாளை சேர்த்து வச்சு பட்னியும் கிடப்பாளாம். ஆனா நம்மூர்காரா தமிழகத்துக்காராளுக்கு 4 மணி நேரம் தான் பட்னி இருக்கிறதுனால அவ்வளவுதான், சாப்பிடனால அவ்வளவுதான். உட்காரச்சே ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போட மாட்டா. அதுக்கப்புறம் கையில வச்சுன்னு எத்தையோ குறிச்சுன்னு இது போறோம் அது போறோம் என்றாள்னா அப்படி இல்லை. மலையாளர் ஊட்டு போலே நம்மாழ்வார். அதனால 40 பாட்டு அழுவர், 40 பாட்டு சிரிப்பர். திருமங்கி ஆழ்வாரால ரெண்டுமே முடியாது. 4 பாட்டு சேர்ந்து பாடவும் முடியாது, 4 பாட்டு பிரிஞ்சு பாடவும் முடியாது. தூவிரிய மலருழக்கின்னு தூது விடுறதுக்காக ஆரம்பித்தார். தூது விடணும்னா 10 பாட்டு பறவையை பார்த்து பாடணும் இல்லையோ. அந்த அளவுக்கு பகவானிடத்திலேருந்து பிரிந்து இங்க உறுதி இருக்கணும். அப்பதான் 10 பாசரங்களையும் தூது விட முடியும். அந்த உறுதியெல்லாம் திருமங்க மன்னன் இடத்துல இல்லை. தூவிரிய மலருழக்கிய துணையோடும் பிரியாதேன்னு பாட ஆரம்பிச்சவர் 4 பாட்டு பாடினார். 10 வரைக்கும் தொடர்ந்துட்டே போகல. திடீர்னு திருக்குடந்த எம்பெருமான் சேவை சாதித்தார். ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே. மண்ணளந்த தாளாளா, இனி இந்த பறவையை பார்த்து பேச முடியாது, எப்ப நீ சேவை சாதிக்க போறே என்று பாட்டை உடைச்சு மாத்திவிட்டார். தூது விடுறேன்னு தொடங்கின ஆழ்வார் 4 பாட்டுக்கு மேல தூது விடவே முடியலையேன்னா அத்தனை தூரம் மிருதுவான ஸ்வபாவம். மார்தவம்ங்கிறது மென்மை. அதுல கோவம் வந்துதான் தெரிவிக்கிறார். சிந்ததன்னுள் நீங்காதிருந்த திருவே மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே சோழமல கடிரே நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ன நம்பி என் நெந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே. நரையூர் நின்ன நம்பி என் நெந்தாய் இந்தளூராய் அடியேற்கிறையும் இறங்காயே. ஒரு நிமிஷம் எழுந்திருந்து நடந்து காட்டுட்டு ஆழ்வீர் திருப்தியான்னு கேட்டுட்டா நீர் என்ன குறைஞ்சு படுவீரா?
அதை மட்டும் பண்ணாமல் எப்பவோ போய் இப்பவோ வான்னு சொல்லிட்டு இருக்கீரே, வாழ்ந்தே போம் நீர் நன்னா வாழ்ந்து போம் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் புறப்பட ஆரம்பிக்க திருத்தரை அருந்து விழுந்து பெருமான் சேவை சாதித்தான் என்பது சரித்திரம். அதனாலே வாழ்ந்தே போம்னு வெய்யற வாழ்க்கையும் உண்டு. இதேதான் விஸ்வாமித்திரர் தர்சனசனை வச்சுட்டு போனார்.